வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். இன்னைக்கு நாம ஒரு அட்டகாசமான சுவையில மட்டன் கெட்டி குழம்பு தான் செய்ய போறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் அப்படின்னு எல்லாத்து கூடவும் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே 15 முந்திரி பருப்புகளை இது கூட சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், 10 வரமிளகாவை சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுல 6-7 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், சோம்பு, 2 கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவு ஃப்ரை ஆகி வந்த உடனே இதுல 1 கப் அளவுக்கு துருவன தேங்காவை சேர்த்துட்டு கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா இந்த அளவு கலர் மாறின உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர்ல 1/2 கிலோ அளவுக்கு மட்டனை நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவில் குழம்பு கரண்டியில 2 கரண்டி அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ மட்டனுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு கலந்து கொடுத்து மூடி போட்டு மூடி 5 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடான உடனே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பை சேர்த்துட்டு 4 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துட்டு 1 கொத்து கறிவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நீள்வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பையும் சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் கலர்ல வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவு வதங்கின உடனே இதுல நாம அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். மசாலாவுடைய பச்சை வாசனை போன உடனே இதுல மட்டனை வேக வச்ச தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கிரேவி நல்லா இந்த அளவு கொதி வந்த உடனே இதுல நம்ம வேக வச்சிருக்கிற மட்டனை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மட்டன் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு வெந்தா மட்டும் போதும். ஏன்னா கிரேவியும் ஆல்ரெடி நல்லா குக் ஆயிடுச்சு, மட்டனும் நல்லா வெந்து ரெடியா இருக்கு. இந்த அளவு கொதி வந்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகளை இது கூட சேர்த்துட்டு கலந்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான சுவையில மட்டன் கெட்டி குழம்பு ரெடி. கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.